ஹாய். இப்ப நம்ம என்ன படிக்க போறோம்னா கீ சிக்னேச்சர். ஸோ கீ சிக்னேச்சருக்கு முன்னாடி நான் ஸ்கேல்ஸ் வாசிக்கிறேன், ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. சி சி எஃப் எஃப் மேஜருக்கு எஃப் பி ஃபிளாட் எஃப் ஜி மேஜருக்கு எஃப் ஷார்ப். ஓகே, இப்போ நீங்க பாத்தீங்கன்னா சி மேஜருக்கு நான் வாசிச்சது எல்லாமே ஒயிட் கீஸ். எஃப் மேஜருக்கு இங்க பி ஃபிளாட் வாசிச்சேன். அதே மாதிரி ஜி மேஜருக்கு எஃப் ஷார்ப் வாசிச்சேன். ஸோ அப்போ சி மேஜரோட கீ சிக்னேச்சர் நோ ஷார்ப் நோ ஃபிளாட். எஃப் மேஜருக்கு பி ஃபிளாட், ஜி மேஜருக்கு எஃப் ஷார்ப். ஸோ அதுதான் இங்க ஒரு தடவை பார்க்கலாம். ஸோ சி மேஜருக்கு நோ ஷார்ப் நோ ஃபிளாட், ஜி மேஜருக்கு எஃப் ஷார்ப், எஃப் மேஜருக்கு பி ஃபிளாட். ஸோ கீ சிக்னேச்சர்ன்றனா கிளெஃபுக்கும் டைம் சிக்னேச்சருக்கும் நடுவில் வரைகிறது கீ சிக்னேச்சர். சர்க்கிள் 5 மிஸ்டேக்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் சிக்னேச்சர் வரைஞ்சிட்டு கீ சிக்னேச்சர் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸும் நமக்கு வரும், அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸசைஸ் எடுத்து பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன கொடுத்துக்கிறாங்கன்னா ரைட் அ கீ சிக்னேச்சர் ஃபார் ஈச் கீ. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல எஃப் மேஜர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கான பி ஃபிளாட்டு, சி மேஜருக்கு நோ ஷார்ப் நோ ஃபிளாட், ஜி மேஜருக்கு எஃப் ஷார்ப் அந்த மாதிரி வரையணும். செகண்ட் கொஸ்டின்ல ரைட் இன் செமி பிரேவ் டானிக் நோட். டானிக்லாம் என்ன, ஃபர்ஸ்ட் டிகிரி. ஸோ ஃபர்ஸ்ட் டிகிரி மட்டும் வரையணும். எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் பேஸ் கிளப் வரைஞ்சிட்டு அவங்க பி ஃபிளாட் மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ பி ஃபிளாட்னா என்னது, எஃப் மேஜர். அப்போ குட் பாய் டூ ஃபைன் எஃப் நோட் மட்டும் வரையணும். தேர்ட் கொஸ்டின் பாருங்க, ரைட் இன் செமி பிரேவ் த டானிக் ப்ரையர் ஃபார் த மேஜர் கீ ஷோன் பை த டைம் கீ சிக்னேச்சர். இதுக்கு என்னன்னா சி மேஜருக்கு என்னென்ன நோட்டு, சி, இ அண்ட் தென் ஜி. ஜி மேஜருக்கு ஜி, பி அண்ட் தென் டி. எஃப் மேஜருக்கு எஃப், ஏ, சி. ஸோ இது என்னன்னா 1, 3, 5 ஆஃப் தட் ஸ்கேல். அதாவது சி மேஜர்ல ஃபர்ஸ்ட் டிகிரி சியா, தேர்ட் டிகிரி இ, ஃபிஃப்த் டிகிரி ஜி. அதே மாதிரி ஜி மேஜர்ல ஃபர்ஸ்ட் டிகிரி ஜி, தேர்ட் டிகிரி பி, ஃபிஃப்த் டிகிரி டி. எஃப் மேஜருக்கு ஃபர்ஸ்ட் டிகிரி எஃப், தேர்ட் டிகிரி ஏ, ஃபிஃப்த் டிகிரி சி. ஸோ இந்த மாதிரி அந்த கார்ட்ஸ் மட்டும் நோட்ஸ் தான் வரையணும். நெக்ஸ்ட்ல பாருங்க, லுக் அட் த கீ சிக்னேச்சர் டு விச் கீ டு திஸ் டானிக் பிலாங். அவங்க கார்டு கொடுத்துருவாங்க, அது என்ன ஸ்கேல், என்ன என்ன டானிக் ட்ரையர்னு எழுதணும். அதுக்கப்புறம் ரோமன் நியூமரல் பிலோ தி கார்டு. ரோமன் நியூமரல்லாம் நம்ம ஒரு தடவை படிச்சோம் இல்லையா, இந்த ஐ மாதிரி போடுறது தான் ரோமன் நியூமரல். கிரேட் 1 பொறுத்தவரை இந்த ஒரே ஒரு ரோமன் நியூமரல் தான் வரும். ஸோ அதனால இது மட்டும் படிச்சுக்கோங்க. இன்னும் தெளிவா சொல்லணும்னா மேஜருக்கு வந்து இந்த மாதிரி ஐ போடுவீங்க, மைனர் கிரேட் 2ல மைனர் படிப்பீங்க. ஸோ மைனருக்கு வந்து ஸ்மால் ஐ மாதிரி போடுவீங்க, ரோமன் நியூமரல் இந்த மாதிரி போடுவீங்க. ஸோ இதெல்லாம் நெக்ஸ்ட் கிரேட்ல படிப்போம். நெக்ஸ்ட் லுக் அட் த கீ சிக்னேச்சர் லேபிள் திஸ் டானிக். அவங்க வந்து ஸ்கேல் கொடுத்துருவாங்க, அதாவது டானிக் ட்ரையர் கொடுத்துருவாங்க, ஜியா எஃப்ஆ சியான்னு எழுதணும். நெக்ஸ்ட் செவன்த் கொஸ்டின் வந்து ஸ்கேல் எழுதணும் செமி பிரேவ்ல. எக்ஸாம்பிள் அவங்க சி மேஜர் கொடுத்துருப்பாங்க, நீங்க ஜி மேஜர் அண்ட் எஃப் மேஜர் வரையணும். முக்கியமா கீ சிக்னேச்சர் வரையணும். கீ சிக்னேச்சர்னா அதான் இங்க படிச்சோம் இல்லையா, எஃப் ஷார்ப்பு, பி ஃபிளாட்டு, இதெல்லாம் கீ சிக்னேச்சர். நெக்ஸ்ட் ரைட் டவுன் த ஸ்கேல். அதேதான் ஸ்கேல் வந்து ரிவர்ஸ்ல எழுதணும். நெக்ஸ்ட் 9th கொஸ்டின், லுக் அட் த கீ சிக்னேச்சர் மேஜர் ஸ்கேல். அது என்ன ஸ்கேல்னு கண்டுபிடிச்சு எழுதணும். கீ சிக்னேச்சர் பார்ட்டாவே அது என்ன ஸ்கேல்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்படி கீ சிக்னேச்சர் கொடுக்கலன்னா நோட்ஸ் நடுவில் வந்து ஏதாவது ஷார்ப் ஃபிளாட் கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்து ஐடென்டிஃபை பண்ணணும். இல்லைன்னா ஃபர்ஸ்ட் டிகிரி, அந்த ஸ்கேல்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் டிகிரி என்னது அதை பார்த்து ஐடென்டிஃபை பண்ணலாம். நெக்ஸ்ட் 10th கொஸ்டின், அதை கீ சிக்னேச்சர் கொடுத்துருக்க மாட்டாங்க, நோட்ஸ் நடுவில் வந்து ஃபிளாட்டோ ஷார்ப்போ கொடுத்துருக்கலாம். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டிகிரியும் பார்த்து அது என்ன ஸ்கேல்னு கண்டுபிடிச்சு எழுதுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் மெசேஜ் பண்ணுங்க.
தேங்க்யூ.